உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி நானும் ராஜினாமா பண்றேன். பாரியாத்திரி சந்திரிக்கப்பட்ட அவர் என்ன தொகுதி எப்படி தெரியுமா? அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா கேடுகட்ட அந்த தொகுதி மக்கள் என்னை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்த இஸ்லாமிய சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் மற்றும் ஏனைய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அவர்களுடைய பொற்பாதங்களில் இந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு 4 காலாக தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், விடுதலை சிறுத்தை இயக்கம், அதுபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இதெல்லாம் அவர்களை தாங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எப்ப அப்படி நவுட்டா 10 விழுந்துருவாங்க. இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன இருந்துச்சுன்னா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணி நானும் ராஜினாமா பண்றேன். பாரியாத்திரி சந்திரிக்கப்பட்ட போட்டு பாப்போமா? நீ வளர்ந்துட்டா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையில் எவரையும் வீழ்த்தி விடுவோம். அந்த வகையிலே திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தளபதி திருச்சியில போட்டி போடணும் வச்சிருக்கோம். அங்கே போட்டியிடுகின்ற நேரத்தில் ஏறக்குறைய 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை என்றால் சொல்லுங்க. என் தலைவர், எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர், பல்வேறு முதலமைச்சர் இருந்திருப்பார்கள். எல்லா முதலமைச்சரும் வெல்லக்கூடிய வகையிலே ஒவ்வொரு மக்களாக பார்த்து அவர்களுக்கு உதவிகரம் நீக்கியவர் நம்முடைய கழகத்திலே தலைவர் அவர்கள். அவர்களை தோற்கடித்தோன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? அவர் என்ன தொகுதி எப்படி தெரியுமா? அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா கேடுகட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.